எங்க அப்பா இறந்தப்ப எனக்கு 29 இயர்ஸ். அம்மாக்கு ஐ திங்க் 60 நினைக்கிறேன் அப்ப. அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமா ஜாஸ்தியா நான் வந்து எங்க அம்மாவை பார்த்து பார்த்து வச்சுப்பேன். அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அப்பவே அவங்களுக்கு வந்து காஃபி குடிச்சாங்கன்னா அந்த மக்கு கொண்டு போய் கையை வாஷ் பண்றதுக்கு கொடுப்பேன். ஸோ ஏன்னா அவங்களுக்கும் நிறைய எயில்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ப்ரீமெச்சூர் பேபி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால ரொம்ப பார்த்து 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 அவங்களுக்கு பண்ணுவேன். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் somehow அவங்க வந்து எங்கள் கூட தான் இருக்காங்க. ஃபார் த பாஸ்ட் ஐ திங்க் 10 இயர்ஸ்க்கு மேலேயே 10-15 இயர்ஸ் அவங்க எங்க கூட இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப பார்த்து வச்சுப்பேன். அவங்களுக்கு வந்து ஒழுங்காக ஹெல்த் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து கிச்சனுக்கு போய் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து நான் வேலைக்கு போகிறேன் காலையிலனா, நீ விட்டுடுமா நான் கிச்சனை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னுவாங்க, நானும் விட்டுடுவேன். பட் ஸ்லோலி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தியாகி இப்போ கோவிட்க்கு அப்புறம்லாம் கொஞ்சம் உடம்பு ரொம்பவே டவுல் ஆயிடுச்சு. அவங்களும் 80+, ஸோ நேச்சுரலி தட் இஸ் எக்ஸ்பெக்டட். அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து பார்த்து, வேண்டாம் மம்மி எதுக்கு ஏந்திரிக்கிறீங்க, கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், வாட் எவர், நீங்கள் வந்து இங்கே இருங்க, மூவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். நான் ஏதாச்சும் ஒன்று எங்கேயாச்சும் வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணணுன்ட்டோ ஏதாச்சும்னா நான் எங்கேயும் போயிட்டு வரதுக்குள்ளே அதை அவங்க முடிச்சிடுவாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் வந்து எதுக்கு மம்மி, நான் உடம்பு முடியாதப்ப எதுக்கு பண்ணுறீங்க, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் விடுங்க அப்படின்வேன். அவங்களுமே முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன்னுவாங்க. இல்லைன்னா வந்து வீடு க்ளீனாக இல்லைனாக்கா, ஆமாம் அப்படியேவா விட்டு வைக்க முடியும், யாராச்சும் பார்த்து பண்ணணும்லன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஒரு அப்பப்போ அவங்க ஏதாச்சும் நிறைய ஒர்க் பண்ணாங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் ஏதாச்சும் அவங்களை கேட்டுகிட்டே தான் இருப்பேன். அப்புறமா ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, முடிஞ்ச அளவுக்கு என்னை பண்ண விடுமா, இல்லைன்னா நாளைக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிட போகுது, அப்போ என்னால் சுத்தமாக முடியாதுன்னாங்க. அண்ட் டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போகிறப்ப அவங்க கேட்டது, ஏன் சுத்தமாக நடக்கிறது இல்லையா, அவங்க வாக்கிங் பண்ண மாட்டாங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லையா. எனக்கு அவங்களாலேயே உடம்புக்கே முடியலையே, அவங்க வந்து எப்படி நடக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். தட் வாஸ் இப்போ போன ஜூலையில் அட்மிட் ஆயிருந்தாங்க கால் ஸ்வெல்லிங்காக. அப்போ அதுக்கப்புறமா வந்து எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இப்போ ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக ஒர்க் பண்ணியே நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன். எங்கள் அம்மா வந்து நடக்காதீங்க பண்ணாதீங்க உட்காந்துருங்க நான் செஞ்சு தரேன்னு சொன்னது வந்து தட்ஸ் அ மிஸ்டேக். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க நடந்து அவங்க பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம மசில்ஸு எல்லாமே வந்து வீக் ஆகிடும் அவங்களுக்கு. எக்ஸசைஸ் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நானே அவங்கள வந்து பெட்டுக்கு சீக்கிரமாகவே அவங்கள அமுச்சு விட்டுட்டு இருந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ பார்த்தா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி அப்படியே அங்கங்கே பிடிச்சி நடந்தாலுமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனே தவிர இப்போ விட்டுறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மூமெண்ட் தேவை. அப்போ தான் செரிக்கும், அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, போன்ஸு மசில் எல்லாத்துக்குமே தேவை தேவை மூமெண்ட்டு. இப்போ நம்மளுக்குலாம் வந்து எல்லாருமே ஜிம்முக்கு போங்க வெயிட் லிஃப்ட் பண்ணுங்கன்னா அதே தானே அவங்களுக்கும். மேபி அந்த ஏஜ்ல விடாதது என் தப்போ என்னமோ, எனக்கே நான் இப்போ ஃபீல் பண்றேன். ரொம்ப பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வைக்கிறது தப்பு நம்ம சைடில். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்துருக்கணும். வாக்கிங்கெல்லாம் நிறைய நடந்திருக்காங்க, அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களே வாக்கிங்லாம் போவாங்க. பட் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நான் உடனே இருங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன், பிளேட்டில் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து, இருமா நான் வரேன்னு சொல்லி இல்லை இல்லை பரவாயில்லன்னு கொடுப்பேன். ஸோ ஓவராக நான் பாசம் வச்சதும் தப்புன்னு எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ முடியல, பட் ஸ்டில் எப்பப்போ முடியுதோ அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் அங்கே இங்கே நடந்தாங்கன்னா நான் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்டே இருப்பேனே தவிர நான் விட்டுடுறது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் மூமெண்ட்டுக்கும் நல்லது, அவங்களும் ஒரு ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப பெட்ரிடனாக அப்புறம் வந்து என்னம்மா இப்படி போச்சுன்னா நான் அப்படியே பெட்லேயே இருந்துடுவேன் போல இருக்கே அப்படின்னு சில டைம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால உங்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருக்காங்க, நடமாடி கிச்சனில் வேலை செய்கிறாங்கன்னா விட்டுடுங்க, அவங்கள பண்ணிட்டு நீங்கள் அவங்க மேலே ஒரு கண் வச்சிருங்க, நல்லா இருக்காங்களா, எங்கேயும் கால் தடுக்காமல் பார்த்துக்கிறது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃபால் ப்ரிவென்ஷன் வீட்டில் பெரியவங்க இருக்கிற இடத்துல. ஸோ அந்த மாதிரி மட்டும் பார்த்துங்களே தவிர அவங்கள பண்ண விடுங்க. சின்ன வயசுலேருந்தே ஸ்டோரி புக்கு படிக்கிறது. ரெண்டாவது, இப்போல்லாம் அந்த நியூ இது வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராவல், அந்த யூடியூப்பு அது இது அந்த அக்கப்போர் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அது இல்லைன்னா வீட்டை நல்லா நீட்டாக வச்சுக்கணும், ஒரு கை ஆக்டிவாக இருக்கணுங்கிறது தான் எழுந்திரிச்சு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் என் வேலையை நானே பார்த்துக்கிறது ட்ரை பண்ணுறேன். பசங்களும் ஹெல்ப் பண்ணட்டும். அவங்களுக்கு இப்போ ஏதாச்சும் தாத்தா பாட்டி போகிறாங்கன்னா அவங்க கூட வாக்கிங்க்கு போட்டுவோம். இல்லை ஏதாச்சும் எடுத்து கொடுக்கறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் ஏதாச்சும் அவங்க கேட்டால் மட்டும் ஹெல்ப் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு முடியாமல் இருக்கிறப்ப ஹெல்ப் பண்ணிவிட்டு, மற்றபடி அவங்கள இண்டிவிஜுவலாக வந்து ஃபஸ்ட் ரூமில் உட்காடுறாங்களா, கிச்சனில் வராங்களா, பால்கனிக்கு போகிறாங்களா,
துணி எடுத்துட்டு வர போறாங்களா, விட்டுடுங்க, அவங்கள பண்ண விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பண்ண விடுங்க. அதுதான் அவங்க ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம பாசம் கரெக்டு தான், பட் அதை தாண்டி நம்ம வந்து அவங்க ஹெல்த்தை பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் விட்டு தான் பார்க்கணும்.